ஓம் நம சிவாயம். தமிழக அரசு திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருணைங்கிற அருங்காட்சியகத்தை நிறுவியிருக்காங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவும் பாராட்டத்தக்கது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியங்கள், நம்மளுடைய தொன்மையான நாகரிகங்களை மக்கள் அவங்க பயன்படுத்திய பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பொருணைங்கிறது தாமிரபரணியோட பழைய பெயர் தான் பொருணைன்னு சொல்கிறாங்க. பல காப்பியங்களில் பொருணையை குறிப்பிட்டிருக்காங்க. அசோகரோட கல்வெட்டுகளில் கூட பொருணை குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த பொருணை ஆற்றங்கரையில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் மிகவும் பழமையானது. ஆதிச்சநல்லூர், கீழடி மற்ற இடங்களில் கிடைத்த பொருட்களை காட்டிலும் இங்கே கிடைத்த பொருட்கள் மிகவும் அரிதானது. தங்கத்தில் கூட தங்கம் மற்றும் இரும்புகளில் கத்தி செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்க செழிப்பையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நெல்மணிகள் கிடைச்சிருக்கு. அதனால் விவசாயம் பண்ணியிருக்காங்களோ அப்போ அதோட வளமையாக இருந்திருக்கு. அந்த வளமையும் செழிப்புமாக இருந்திருக்கு அந்த நாகரிகம். அந்த நாகரிகத்தோட பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த பொருணை அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே கிடைத்த நெல்மணிகள் ரொம்ப மிகவும் பழமையானது என்று சொல்லப்படுது. கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் அந்த ஒன்றிய அரசு நடத்திய அகழாய்வோட அறிக்கைகள் வெளியிடவே இல்லை. மக்கள் போராட்டத்துக்கு பிறகே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த போன்ற இடங்களில் கிடைக்கும் பொருட்களை காட்சிப்படுத்துவது மிகவும் பெருமை வைத்தது.